அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடா ஒரு முக்கியமான கொஷின்ஸ் கலெக்ஷன் பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா ரிங் அண்ட் ஃபீல்டு தியரின்னு கேட்குற கலெக்ஷன் ஆஃப் கொஷின்ஸ் தான். ஸோ இதில் என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ரிங்ஸு, இன்டெக்ரல் டொமைனு, ஃபீல்டு, ஐடியல்ஸு, யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன். ஸோ இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி டிஆர்பி எடுத்துக்கிட்டாலும் சரி, பாலிடெக்னிக் டிஆர்பி எடுத்துக்கிட்டாலும் சரி, பிஜி டிஆர்பி எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே போல் உங்களுக்கு சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்குமே இது காமன் ஏரியா மட்டும்தான். ஓகே, இது எல்லாமே வந்து ஒரு காமனாக கேட்குற கொஷின்ஸ் தான். ஸோ கொஷின்ஸ் ஒன் பை ஒன் பார்த்துருவோம். ஆல்ரெடி குரூப் தியரிக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஆக்சுவலாக வெக்டார் ஸ்பேஸுக்கு வீடியோ கொடுத்துட்டேன், குரூப் தியரி கொடுத்துருக்கேன். இப்போ ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி பார்க்க போகிறோம். ஸோ இந்த செட் ஆஃப் கொஷின்ஸ்லாம் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பிளேலிஸ்ட்டில் எந்தெந்த கண்டென்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு ரெகுலராக கிளாஸஸை வாட்ச் பண்ணுங்கள். அதே போல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னுடைய டெஸ்ட் சீரியஸ் கொஷின் தான். ஸோ டெஸ்ட் சீரியஸ் கொஷின்ஸும் இருக்கும், நான் டெஸ்ட் சீரியஸ் கொஷினும் வீடியோ போடுவேன். ஸோ ரெகுலராக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, ஃபைன். இப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன். ஸோ இன்டெக்ரல் டொமைனா என்ன? இட் ஹேஸ் நோ ஜீரோ டிவைசர். ஸோ ஜீரோ டிவைசர் எதெல்லாம் இருக்கும்? Z6ல் ஜீரோ டிவைசர் இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபீல்டு கிடையாது. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் அ ஃபீல்டு, அப்போ இட்ஸ் நாட் அன் இன்டெக்ரல் டொமைன். ஸோ நாட் அ ஃபீல்டுனாவே நாட் அ இன்டெக்ரல் டொமைன் அர்த்தம். ஸோ எவ்ரி ஃபீல்டு இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன் நமக்கு தெரியும். ஸோ இட்ஸ் நாட் அ ஃபீல்டுன்றதால இம்ப்ளைஸ் நாட் அ இன்டெக்ரல் டொமைன். ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து இதுவும் உங்களுக்கு என்ன கிடையாது, ஃபீல்டு கிடையாது. ஸோ ஏன்னா இது 1 0 0 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ப்ராடக்ட் வந்து 0,0ன்னு வரும். ஸோ அப்போ இது நான் எடுத்து உங்களுக்கு ஜீரோ டிவைசர் எக்ஸிஸ்ட் ஆகுது. நான் ஜீரோ டேர்ம் வந்து ப்ராடக்ட் பண்ணுறச்சு உங்களுக்கு ஜீரோ டேர்ம் கிடைக்குது. ஸோ அதுக்கு மீனிங் என்னன்னா அந்த நான் ஜீரோ டேர்ம் தான் ஜீரோ டிவைசர் ஆஃப் அந்த எலமெண்ட். ஓகே, ஸோ அப்போது ஏபி ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குது அப்படின்னா ஸோ எய்தர் ஏ டிவைஸ் 0 ஆர் பி டிவைஸ் 0 அப்படின்னா ஏஎன்பிஆர் ஜீரோ டிவைசராக இருக்க சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ நான் ஜீரோ டேர்ம் இருக்குது, ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது உங்களுக்கு? ஜீரோ டேர்ம் கிடைக்குது. இப்போது இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஏஎன்பிஆர் நான் ஜீரோ, ஏ நாட் ஈக்குவல் ஜீரோ அண்ட் பி நாட் ஈக்குவல் ஜீரோ. ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு இது வராது. ரிசல்ட் வரும்னா கண்டிப்பாக வரும், பிகாஸ் இது வந்து பேசிக்கலி இன்டெக்ரல் டொமைன் தான். பிகாஸ் இட் இஸ் அ காம்யூட்டேட்டிவ் வித் நோ ஜீரோ டிவைசர். உங்களால் ஒரு ஜீரோ டிவைசர் கொடுக்க முடியாது. ரெண்டு ப்ராடக்ட் ஆஃப் நான் ஜீரோ டேர்ம் வந்து ஜீரோ நம்மளால் இம்ப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு ஜீரோ டிவைசர் யாருங்க சார்? 2 × 3 போடுங்க. 2 3 6 மாடல் 6 பார்த்தீங்கன்னா வேல்யூ என்ன கிடைக்கும்? கான்கரண்ட்டு 0ன்னு வரும். ஸோ அப்போது உங்களுக்கு வந்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஜீரோ டிவைசர் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இது மட்டும்தானா? 4 3 போட்டுருக்கேன். 4 3 is 12. ஸோ மாடல் 6 பார்த்தீங்கன்னா 0 கிடைக்கும். ஸோ நான் ஜீரோ டேர்மு ப்ராடக்ட் இஸ் 0 அப்படின்னா ஜீரோ டிவைசர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஜீரோ டிவைசர் இல்லாத டொமைன் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இன்டெக்ரல் டொமைன் சொல்லுவோம். ஓகே, ஸோ இன்டெக்ரல் டொமைனாவே இட் இஸ் அ காம்யூட்டேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி அண்ட் ஹாஸ் நோ ஜீரோ டிவைசர். இதை போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இன்டெக்ரல் டொமைன் இஸ் நத்திங் பட் காம்யூட்டேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி அண்ட் நோ ஜீரோ டிவைசர். இதுதான் டெஃபினிஷன். ஸோ இதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்க பாருங்க. ஓகேவா? M2 ஆஃப் ஆர்னா மேட்ரிக்ஸ் கொடுக்க வேண்டியது. ஸோ 1 0 0 0 1 0 0. ஸோ இது ரெண்டு ப்ராடக்ட்டு, ரெண்டுமே நான் ஜீரோ டேர்மு. ஸோ ப்ராடக்ட் பண்ணுறச்சு உங்களுக்கு ஜீரோ டேர்ம் கிடைக்கும். ஓகே, அப்போ இது உங்களுக்கு என்ன கிடையாது? இன்டெக்ரல் டொமைன் கிடையாது. ஸோ அப்போ எதுதான் இன்டெக்ரல் டொமைன்? ஆப்ஷன் சி தான் இன்டெக்ரல் டொமைன். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு தெரியும் எவ்ரி ஃபீல்ட் இஸ் என்னவா தெரியும்? இன்டெக்ரல் டொமைனாக தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டு. நெக்ஸ்ட் த கர்னல் ஆஃப் ரிங் ஹோமோமார்பிசம் 5 from R to S. கர்னல் ஆஃப் 5 வந்து உங்களுக்கு என்ன தெரியும்? ஐடியல்னு தெரியும். கர்னல் ஆஃப் குரூப் ஹோமோமார்பிசம் வந்து சப் குரூப்னு சொல்லுவோம். குரூப் ஹோமோமார்பிசம் வந்து உங்களுக்கு சப் குரூப்பாக இருக்கும். பட் ரிங் ஹோமோமார்பிசம் பொறுத்தளவுக்கு அது ஐடியல். ஓகே, ஸோ கர்னல் ஆஃப் ரிங் ஹோமோமார்பிசம் இஸ் ஆல்வேஸ் ஐடியல் ஆஃப் R. ஸோ கர்னல் வந்து சப் ரிங் ஆஃப் R as well as it is an ideal. ஸோ மோர் ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம பார்க்கணும். ஸோ ரிங்கு மட்டும்தானா, சப் ரிங்கா மட்டும் தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது, ஐடியலாகவும் இருக்கும். ஓகே, ஸோ கர்னல் ஆஃப் ரிங் ஹோமோமார்பிசம் வந்து ஆல்வேஸ் அண்ட் ஐடியல் ஆஃப் R. நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஐடியல்ஸ் மேக்ஸிமம் வைக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம்னா இது வந்து ஐடியல் ஜென்ரேட் பை 6, ஐடியல் ஜென்ரேட் பை 4, ஐடியல் ஜென்ரேட் பை 0, அடுத்து 7. ஸோ 6னா 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 12 ப்ளஸ் ஆர் இப்படி போயிட்டு இருக்கும். 4னா 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 8 இப்படியா போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஜீரோஸ் ஐடியல்னா கம்ப்ளீட்டாக 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அந்த வர்றது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 7, 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 ப்ளஸ் ஆர் மைனஸ் 14 அப்படி இருக்குது. ஸோ இப்போ இது எது மேக்ஸிமல் ஐடியலாக வரும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரைமாக இருந்தால் போட்டுருக்கும் பாரு.
when P is a prime, ideal generated by P is a maximum ideal in Z. ஸோ அப்போ வந்து 7 சாய்ஸ்க்கு தான் நீங்கள் போகும். இதில் எது ப்ரைம் பார்த்தீங்கன்னா 7 தான் ப்ரைம். ஓகே, ஸோ உங்களுக்கு அது மேக்ஸிமம் ஐடியலாக இருக்கணும் as well as ப்ரைம் ஐடியலாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இசட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு மேக்ஸிமல் ஒரு ப்ரைம் ஐடியல் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த எலமெண்ட் ஷுட் பி ப்ரைம் எலமெண்ட்டாக இருந்தால் போதும். ஓகே, அடுத்து கோஷன்ட் ஆஃப் ரிங் Z mod ZP வந்து ஐடியல் ஜெனரேட் பை P வந்து ஐசோமார்பிக் டு ZP இருக்கும். ஸோ இது எப்போ நடக்கும்னா when P is a ப்ரைமாக இருக்கும்போது. ஸோ P வந்து ப்ரைமாக P C1ன்றது P equal to 2ன்றது ஒரு ஈவன் நம்பர் தான். பட் அதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும் எல்லா ஈவனுக்கும் ட்ரூனா கிடையாது. ஸோ ப்ரைம்னாவே இந்த ஈவன் ப்ரைம் உள்ள வந்துடும். ஸோ ஒன்லி ஒன் ஈவன் ப்ரைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 தான். ஸோ ஒரு 2 மட்டும்தான் உங்களுக்கு ஈவன் ப்ரைம். ஓகே, ஸோ அப்படி பார்க்குறச்ச உங்களுக்கு வந்து இது ப்ரைமாக இருக்கிறச்ச தான் இது வந்து உங்களுக்கு ஃபீல்டு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். Z mod ideal generated by 2 வந்து which is isomorphic to Z2ன்னு சொல்லுவோம். Z mod ideal generated by 3 வந்து isomorphic to Z3ன்னு சொல்லுவோம். Z mod ideal generated by 5 வந்து isomorphic to Z5ன்னு சொல்லுவோம். This structure becomes field on the this quantity P is a prime. ஓகே, அவ்வளோதாங்க. இதுதான் அங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் ஃபீல்டுனா அது மேக்ஸிமல் ஐடியல். ஸோ மேக்ஸிமல் ஐடியல் அது ப்ரைம் எலமெண்ட்டாக. ஓகே, நெக்ஸ்ட் the field of quotient the field of quotients of integral domain Z க்கு நான் கேட்குறாங்க. ஸோ ஃபீல்ட் ஆஃப் கோஷன்னா இதில் இருக்கிற நான் ஜீரோ டேர்ம் வந்து நீங்கள் டிவைட் பண்ணுறச்சா சம் ஸ்ட்ரக்சர் ஃபீல்டில் விழும், அதான் Q. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஈக்குவலியன்ட் ரிங் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ Z தான். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஈக்குவலியன்ட் ரிங்காக இருக்கும். அது கண்டிப்பாக அது வராது. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் எவ்ரி ஈக்குவலியன்ட் டொமைன் இஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. UFD யூனிக் ஃபேக்டரைசேஷன். அதாவது ED implies PID, PID implies UFD. ஓகே, UFD implies ID. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன தெரியும் பாருங்க, நல்லா கவனிங்க. ED வந்து PID-ஆ இருக்கும். ஸோ PID-னா பிரின்சிபல் ஐடியல் டொமைன். ஸோ அது யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன். அதுக்கப்புறம் இன்டெக்ரல் டொமைன். ஸோ ஈக்குவலியன்ட் டொமைனாக இருக்கும் நம்மளுக்கு PID-ஆ இருக்கும், UFD-ஆ இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் UFD பட் நாட் PID. ஸோ யூஎஃப்டியாக இருக்கும் பட் நாட் பிஐனா Z ஆஃப் X தான். ஸோ பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிங்க, அது ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து யூஎஃப்டியாக இருக்குது, அதாவது இந்த இன்க்ளூஷன் ஃபால்ஸ், இப்படி யூஎஃப்டியாக இருக்குது பட் பிஐடியாக இருக்காது அப்படின்றதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் Z ஆஃப் X நீங்கள் பார்த்துக்கணும் எப்போவுமே. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைனாக இருக்குது பட் பிஐடியாக இல்லை அப்படின்னா நீங்கள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து Z ஆஃப் X எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு பாலினாமியல் ரிங் A0 + A1x plus A2 x square plus and so on plus AN x power n. இங்கே ASலாம் வந்து உங்களுக்கு இன்டிஜர் குவான்டிட்டியில் இருக்கும். இது nth டேர்ம் வந்து நாட் ஈக்குவல் டு 0 nth டிகிரி பாலினாமியலாக நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இந்த பாலினாமியல் ரிங் f of x ஓவர் ஃபீல்டு F. ஸோ இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா Fல இருக்கும். அண்ட் எவ்ரி ஐடியல் இஸ் என்னவா இருக்கும் உங்களுக்கு, அது ஆக்சுவலாக உங்களுக்கு எவ்ரி ஐடியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பிரின்சிபல் ஐடியல் டொமைனாக இருக்கும். ஃபீல்டை பொறுத்தளவுக்கு f of x வந்து உங்களுக்கு பிரின்சிபல் ஐடியல் டொமைன். F is a field-ஆ இருக்கு, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. F is a field, then f of x is ED, PID, UFD, ID. இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ பாலினாமியல் டொமைன் வந்து ED-ஆ இருக்கலாம், PID-ஆ இருக்கலாம், UFD-ஆ இருக்கலாம், இன்டெக்ரல் டொமைனாக இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ பிரின்சிபல் ஐடியல்ன்றது பிரின்சிபல் அப்படின்றது கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் which of the following statement is true ன்னு கேட்குறாங்க. எவ்ரி UFD is PID. PID வந்து UFD-ஆ இருக்கும். நெக்ஸ்ட் எவ்ரி டொமைன் இஸ் ஈக்குவலியன்ட் டொமைனா எவ்ரி ஃபீல்ட் இஸ் அ பாலினாமியல் ரிங்கான்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி UFD PID இல்லைன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், Z ஆஃப் X. ஓகே, பட் PIDல UFDன்றது ட்ரூ. ஸோ டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த இன்க்ளூஷன் ED implies PID. ஸோ PID implies UFD. அவ்வளோதான். ஜஸ்ட் இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து the units of Z of X வந்து plus or minus 1. யூனிட்ஸ்னா Z ஓட யூனிட்ஸ் தான். Z of X ஓட யூனிட்ஸ் வந்து பாலினாமியலாக இருக்கிறதுல கான்ஸ்டன்ட் பாலினாமியல் பார்த்தீங்கன்னா plus or minus 1 தான். அடுத்து R is an integral domain if it has no zero divisor. ஸோ integral domain இருந்தால் it has no zero divisor. அது கரெக்ட். which of the following ring is not a integral domain. ஸோ எது integral domain இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது integral domain, இது ஃபீல்டுன்றதால integral domain. R is a field, அதனால integral domain. இதுதான் not a integral domain. ஸோ not a integral domain. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எவ்ரி ஃபீல்ட் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன். ஸோ எவ்ரி ஃபீல்ட் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன்.
ஓகே, இன்டெக்ரல் டொமைன். பட் ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் தான் என்னவா இருக்கும், ஃபீல்டா இருக்கும். ஸோ ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் இஸ் அ ஃபீல்ட். ஸோ ஃபீல்ட் மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து எவ்ரி இன்டெக்ரல் டொமைன் இஸ் அ காம்படிட்டிங் வித் யூனிட்டி மட்டும்தான், இப்படின்னு கிடையாது, பிரின்சிபல் ஐடியல் டொமைன் ஃபீல்டு கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஏன்னா எவ்ரி காம்படிட்டிங் வித் யூனிட்டி வந்து தான் நம்ம இன்டெக்ரல் டொமைன் சொல்ல போகிறோம். ஸோ ஒன் ஆஃப் திஸ் கேஸ் வந்து இட் ஹாஸ் நோ ஜீரோ டிவைசர். இஃப் ஏபி ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் இந்த இன்டெக்ரல் டொமைனில் எய்தர் ஒன் ஷுட் பி ஜீரோ. ஸோ எய்தர் ஏ ஈக்குவல் டு ஜீரோ ஆர் பி ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். ஓகே, ரெண்டு நம்பர் ப்ராடக்ட் அது வந்து ஜீரோ ஆகுது அப்படின்னா எய்தர் ஒன் ஆஃப் தம் ஜீரோவாக இருந்தால் தான் ஸோ இன்டெக்ரல் டொமைனுக்கே நீங்கள் எடுத்துக்கணும். சப்போஸ் நன் ஆஃப் தம் வந்து ஜீரோவாக இருக்குது, நான் ஜீரோ டேர்ம்ஸாக இருக்குன்னா நாட் அன் இன்டெக்ரல் டொமைன். மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஜீரோ டிவைசர்னா என்ன அர்த்தம்? ஸோ ஏபி ஈக்குவல் டு ஜீரோ இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ ஆர் பி ஈக்குவல் டு ஜீரோன்றது. ஸோ இந்த கேஸில் ஜீரோ டிவைசர்ஸுக்கு எக்ஸிஸ்ட் ஆகலைன்ற கண்டிஷன் தான் இது. சப்போஸ் ஏ நான் ஜீரோ பி நான் ஜீரோ பட் ஏபி வந்து உங்களுக்கு ஜீரோவாக இருக்குன்னா நாட் அன் இன்டெக்ரல் டொமைன். இட் ஹாஸ் ஜீரோ டிவைசர். ஸோ இது ஜீரோ டிவைசர் எக்ஸிஸ்ட். நான் ஜீரோ டேர்ம் இருந்தாவே ஜீரோ டிவைசர். ஸோ ஜீரோ டேர்முக்கு ஜீரோ டிவைசர் கொடுக்க முடியாது இல்லையா, அதனால. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன் பட் நாட் அ ஃபீல்ட். ஸோ இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும், நாட் அ ஃபீல்டானா இசட் தான். ஏன்னா 2க்கு மல்டிபிள் இன்வெர்ஸ் வந்து 1/2. ஸோ இசட்குள்ளே இருக்காது, மற்றதெல்லாம் ஃபீல்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஆர் இஸ் இன் இன்டெக்ரல் டொமைன் தென் கேன்சலேஷன் லா. இன்டெக்ரல் டொமைனாவே நான் ஆயிடுது உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு நான் ஜீரோ டேர்ம் இருக்குன்னா அதனுடைய கோஷன் இன்வெர்ஸ் கொடுக்கலாம். ஸோ அப்போது இது எங்கே நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்டெக்ரல் டொமைன் எடுத்துக்கிட்டாலும் நான் ஜீரோ டேர்முக்கு மல்டிபிள் இன்வெர்ஸ் பிகாஸ் காம்படிட்டிங் யூனிட்டி. ஸோ நான் ஜீரோ டேர்முக்கு மல்டிபிள் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஆல்வேஸ் ஹோல்டுன்றது 2 கேன்சலேஷன்ல ஆல்வேஸ் 2 ஃபார் எனி நான் ஜீரோ டேர்முக்கு. ஸோ ஏ இன்வெர்ஸால் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணும்போது பி ஈக்குவல் டு சி கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கோஷன் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன். ஸோ அதான் நான் சொல்லிட்டேன், ப்ரைமாக இருக்கும்போது விச் இஸ் ஐசோமார்பிக் டு ZP ஆகிடும். ஸோ இது ஃபைனைட் ஃபீல்டுன்றதால இது இன்டெக்ரல் டொமைன் ஆகிடும். ஓகே, ப்ரைமாக இருக்கணும். ஸோ அப்போது Z5 is an integral domain, Z11 is an integral domain, Z17 is an integral domain. இது எப்படி பார்க்கலாம், G mod 17 பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன ஆச்சு, ஃபீல்டு ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபீல்டுனாவே நமக்கு என்ன தெரியும், இன்டெக்ரல் டொமைன் தெரியும். ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் இஸ் அ ஃபீல்ட் இப்போ பார்த்தோம். ஸோ ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் வந்து ஃபீல்டாக இருக்கும். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இன்டெக்ரல் டொமைன் இஸ் எய்தர் ஜீரோ ஆர் ப்ரைம். ஸோ இன்டெக்ரல் டொமைன் Z எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ Z Q எனி ஃபீல்டு F கன்சிடர் பண்ணிங்கன்னா இதனுடைய கேரக்டரிஸ்டிக் வந்து ஜீரோ. ஸோ ஃபைனல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அந்த பி தான் ப்ரைமாக இருக்கும். ஸோ ப்ரைம் தான் உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக். கேரக்டரிஸ்டிக்னா 1என்ற டேர்ம் வந்து n டைம்ஸ்க்கு நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய அவுட்புட் வந்து ஜீரோ ஆகும். ஸோ 1 + 1 + 1 ஸோ 1 அப் டு 1 n டைம்ஸ்க்கு ஆட் பண்ணுறீங்க, மாடலில் பார்த்தீங்கன்னா ஜீரோ கிடைக்கும். ஸோ n தான் இங்கே கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ கேரக்டரிஸ்டிக்ன்றது 1 சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, வர ரிசல்டன் மாடலில் ஜீரோ ஆகும். அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் ரிசல்டன் மாடலோ டேர்ம் பேர் நம்ம ஒரு கேரக்டரிஸ்டிக்னு சொல்லுவோம். ஸோ ஃபீல்டை பொறுத்தளவுக்கு ஆர் இன்டெக்ரல் டொமைனை பொறுத்தளவுக்கு ஃபீல்டை பொறுத்தளவுக்கு ப்ரைம் தான், இன்டெக்ரல் டொமைனை பொறுத்தளவுக்கு ஜீரோ ஆர் ப்ரைம், அதுதான். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன். ஸோ எந்த இது இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும், எந்த ரிங் இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும்னா Z of X. ஓகே, நல்லா நோட் பண்ணுங்க, இஸ் நாட் அ PID, UFD, not a PID but UFD and also ID. Which of the following is an integral domain? ID na integral domain. So PID இருக்குது, UFD இருக்கும், IDR. ID na integral domain இருக்கும். ஓகே, இதெல்லாம் எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு தான் நீங்கள் CSR கொஷின்ஸை வந்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும் PIDனா என்ன, அது வந்து என்னென்ன ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி அந்த PIDக்குள்ளே இருக்குது, UFDனா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டாவே உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே ஃப்ரீ ஆகிடும். நெக்ஸ்ட், if R is a commutative ring with unity with the condition equivalent to R is be an integral domain. எந்த கண்டிஷன் வந்து equivalent to R is an integral domain? we pick any non-zero term as should be in cancellation law அப்படின்னா அது வந்து இன்டெக்ரல் டொமைனா இருக்கும். ஸோ ஒரு நான்-ஜீரோ, அதனால இப்போ Z அந்த கேஸில் தான் நான் உங்களுக்கு இன்டெக்ரல் டொமைனா இல்லை. என்ன ரீசன்னா அதில் எந்த நான்-ஜீரோ டேர்ம் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு மல்டிபிள் இன்வெர்ஸ் கிடைக்குமா, கிடைக்காது. பட் இட் ஷுட் பி a commutative ring with unity. பட் அது நான்-ஜீரோ டேர்முக்கு மல்டிபிள் இன்வெர்ஸ் இல்லைன்றது இந்த ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்த்துக்கலாம் Z. ஓகே, அடுத்து பாருங்க, R is an integral domain. You pick any two polynomial in R of X such that whose product is 0 அப்படின்னா கண்டிப்பாக எதுனா ஒன்று ஜீரோ ஆகும். ஓகே,
R is an integral domain சொல்லிட்டாங்க. So R of x is also integral domain. So அப்போ Z is an integral domain இருந்தா Z of x is also integral domain. So R is in general case integral domain இருந்தா R field இங்க வந்து real number கிடையாது. Just ஏதோ ஒரு domain. R of x is also integral domain தான். Okay. So ID implies ID. ID implies ID. மைண்ட்ல வச்சுக்கோங்க. So என்னுடைய பேஸ் ஸ்ட்ரக்சர் டொமைன் வந்து ஐடியா இருந்தால் அதனுடைய பாலினாமியல் ஸ்ட்ரக்சர் டொமைனும் ஐடியா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அப்படின்னும் போது கண்டிப்பாக ஜீரோ டிவைசர் இருக்காது. ஸோ ரெண்டுமே எதுனா ஒன்று கண்டிப்பாக ஜீரோ ஆக சான்சஸ் இருக்கு. அடுத்து இஃப் ஆர் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன் வித் கேரக்டரிஸ்டிக் வந்து n கிடையாது ஜீரோ இருக்கு அப்படின்னா இட் ஷுட் பி பிரைம். ஏன்னா உங்களுக்கு இன்டெக்ரல் டொமைனை பொறுத்தளவுக்கு அந்த கேரக்டரிஸ்டிக் வந்து 1 ஜீரோவாக இருக்கலாம். இங்கே வந்து நான் ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிடையாது ஜீரோ. ஸோ நான் ஜீரோட இட் ஷுட் பி பிரைமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து which of the following statement is false for the integral domain? பாருங்க இன்டெக்ரல் டொமைனுக்குள்ள எவ்வளோ கொஸ்டின்ஸ் வச்சு எவ்வளோ கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான். நீங்கள் வந்து அழகாக நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே போதும். நீங்கள் வந்து இன்டெக்ரல் டொமைன் மட்டும் ஒரு தனி ஸ்டடியாக படிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் டொமைன் ஒரு தனி ஸ்டடியாக நீங்கள் படிக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. பாருங்களேன். which of the following statement is false for an integral domain of R? ஸோ என்ன ஆகுது? எவ்ரி ஐடியல் ஆஃப் R is a maximum ideal. ஆமாம் தானே? ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது வந்து ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைனில் நடக்கும். பட் ஜென்ரல் இன்டெக்ரல் டொமைனில் இது நடக்காது. ஓகே, உங்களுக்கு தெரியும் என்னன்னா ஜஸ்ட் இது எப்போ வந்து இங்கே பாருங்களேன். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் இன் இன்டெக்ரல் டொமைன். ஸோ எவ்ரி ஐடியல் ஆஃப் ஆர் இஸ் அ மேக்ஸிமம் ஐடியல். சப்போஸ் நான் சொல்கிறேனே, இப்போ ஆர் மாடு எம் வந்து உங்களுக்கு இப்போ எம் வந்து மேக்ஸிமம் ஐடியலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர் மாடு எம் இஸ் அ ஃபீல்டுன்னு ஆகிடும். இஸ் அ ஃபீல்டு. ஓகே, ஸோ இப்போ இது வந்து எவ்ரி ஃபீல்டு இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன். அது மைண்டில் வச்சு இன்டெக்ரல் டொமைன். சப்போஸ் இது இந்த கான்ட்ராவர்சி இருக்கு இல்லையா? இப்போ எப்படின்னா ஆர் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைனாக இருக்குது. இது எம் வந்து மேக்ஸிமம் ஐடியலாக இருக்குன்னா இந்த கோஷன் வந்து நெவர் ஃபீல்டு. என்ன ரீசன் அப்படின்னா ஆர் வந்து ஃபைனட் இன்டெக்ரல் டொமைனாக மட்டும்தான் இருந்தால் ஃபீல்ட் ஆகும். இது நாட் ஆஃப் ஃபைனட். சம் கேஸில் நாட் ஆஃப் ஃபைனட் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க. நாட் ஆஃப் ஃபைனட் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா இந்த கோஷன் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபீல்டு இருக்க வாய்ப்பு கிடையாது. சப்போ ஃபைனட் இன்டெக்ரல் டொமைன் தான் உங்களுக்கு நவா இருக்கும். ஃபீல்டா மைண்டில் வச்சுக்கோங்க. இது பாருங்க. only field have all the ideals are maximal ideal, but integral domain may not have a non-maximal ideal. Okay, so mind integral domain பொறுத்தளவுக்கு அது finite domain இருந்தால் மட்டும்தான் அந்த quotient of maximal ideal வந்து field structure imply பண்ணும். பட் சம் கேஸில் அது நான் ஆகாது, ஃபீல்டாக போகாது. பிகாஸ் இன்டெக்ரல் டொமைன் வந்து ஃபைனைட்டாக இருக்க இல்லாத பட்சத்தில். ஓகே, நெக்ஸ்ட் ஆர் இஸ் இன்டெக்ரல் டொமைன் ஐ இஸ் நான் ஜீரோ ஐடியல் ஆஃப் ஆர் அப்படி இருக்குன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஆர் மாட் ஐ இஸ் ஐடியல் நான் ஜீரோ ஐடியல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் இருக்கும் ஆர் மாட் ஐ இஸ் இன்டெக்ரல் டொமைன் இஃப் ஐ இஸ் ப்ரைமாக இருக்கும். ஓகே, ஸோ ஏன்னா ப்ரைமாக இருந்தால் ஆர் மாட் ஐ இஸ் ஃபீல்டுன்னு ஆகிடும். ஸோ ஆர் மாட் ஐ இஸ் ஃபீல்ட் எப்போ இது ப்ரைமாக இருக்கும்போது அப்போ எவ்ரி ஃபீல்ட் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன் ஆகிடும். ஓகே, இன்டெக்ரல் டொமைன். ஸோ அந்த கேஸுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆர் இஸ் இன்டெக்ரல் டொமைன் ஐ இஸ் நான் ஜீரோ ப்ரைம் ஐடியலாக இருக்குது அப்படின்னா தென் ஸ்ட்ரக்சர் சுபியல் இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும். அப்போது தான் ப்ரைமாக இருக்கிறச்ச அதுதான் சொல்லியிருக்கேன். ஆர் இஸ் இன்டெக்ரல் டொமைன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இம்ப்ளைஸ் தட் ஆர் இஸ் அ ஃபீல்ட் அப்படின்னா ஸோ உங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபைனட்டாக இருக்கும். ஏன்னா ஃபைனட் இன்டெக்ரல் டொமைன் இஸ் அ ஃபீல்ட். ஸோ எந்த ஒரு ஃபைனட் இன்டெக்ரல் டொமைன் எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு ஃபீல்டாக இருக்கும். ஸோ இது போல் உங்களுக்கு வந்து மைண்டில் அந்த ரிசல்ட்ஸ் வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரிசல்ட்ஸும் பழகணும். ஸோ ரிசல்ட்ஸ்லாம் படித்து வச்சுக்கணும். நீங்கள் வந்து இப்போ ஒரு அல்ஜிப்ரா புக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 2 புக்கு பெஸ்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஒன்று வந்து ஐஎன் எஸ்டிங், இன்னும் வந்து ஜோசப் கேலியன். ஸோ அந்த டெக்ஸ்ட் புக்கை வச்சுக்கிட்டு நல்லா படிங்க, கான்செப்ட் நல்லா ஏற்றிக்கிங்க. ஸோ அது ரிலவெண்ட்டான ஸ்டடி மெட்டீரியல் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி டெஸ்ட் பேட்ச்ன்றது உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ எல்லா ஏரியா கொஷின்ஸுமே டெஸ்ட் பேட்சில் மாட்டிக்கும். ஸோ நீங்கள் ஒரு சிலது வந்து படிச்சிருப்பீங்க, பட் அது மறந்துருப்பீங்க. ஓகே, ஸோ அது எல்லாமே வந்து ஒரு ரீகால் பண்ணுறது தான் டெஸ்ட் பேட்ச். ஸோ அதனால தான் டெஸ்ட் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்லிட்டு வரேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ தான் அதை பார்த்தோம். ஆர் இஸ் இன்டெக்ரல் டொமைன் ஏ இஸ் நான் ஜீரோ எலிமெண்ட் ஆர் அண்ட் இட் இஸ் அ மேக்ஸிமம் ஐடியலாக இருக்குது அப்படின்னா ஆர் மாட் ஐ இஸ் அ ஃபீல்டாக இருக்கும். ஸோ ஆர் மாட் ஐ இஸ் அ ஃபீல்ட் if and only if I is a maximal. Okay, அதே போல R mod I is a integral domain. Okay, if and only if I is a prime.
I is a primal. Okay, so mind வச்சுங்க. Next வந்து R is an integral domain. Which of the following is true? Every irreducible element is a prime element. Every prime element is irreducible element. Every unit element is irreducible. Every irreducible element is unit. So இதை பொறுத்தளவுக்கு every prime element வந்து irreducible. ஸோ ஒரு இன்டெக்ரல் டொமைனில் நீங்கள் எந்த ஒரு ப்ரைம் எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ஒரு irreducible element. Always true. Okay. So you pick in an integral domain, you pick any prime element, it should be an irreducible element. அதுதான் வந்து இந்த ரிசல்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட். இது டைரக்ட் ரிசல்ட். ஸோ ஆரில் ஒரு இன்டெக்ரல் டொமைனாக கன்சிடர் பண்ணுறீங்க. அதில் எந்த ஒரு ப்ரைம் எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து irreducible எலமெண்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஆர் இஸ் இன்டெக்ரல் டொமைன். ஸோ பிக் எஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் 0. இது வந்து ஒரு சப் டொமைன் ஆஃப் ஆர் தான். ஏன்னா 0 மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம். த லோக்கலைசேஷன் ஆஃப் எஸ் இன்வர்ஸ் ஆர் என்னவா இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஃபீல்ட். ஸோ இது வந்து ஆர் மாட் எஸ் தான், வேற ஒன்றும் சொல்லலை. இது வந்து ஃபீல்டாக, ஏன்னா இது வந்து ஒரு நான் ஜீரோ ஐடியலாக பார்க்குறீங்க அப்படின்னும் போது இட்ஸ் அ ஃபீல்ட். Actually, இது ஆல்வேஸ் மேக்ஸிமல் ஐடியல். ஆக்சுவலாக இது வந்து மேக்ஸிமல் ஐடியல். ஸோ ரிமூவிங் நான் ஜீரோ ஃப்ரம் இன் பேரண்ட் டொமைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மேக்ஸிமல் அப்படி இருக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபீல்ட் ஆகிடும். ஸோ அப்போ ஃபீல்டுன்றது அந்த இன்வெர்ஸ், இது வந்து இன்வெர்ஸ் ஆர் மாட் எஸ் இப்படி பார்க்குறீங்க, மாடுலஸ் பார்க்குறீங்க. அடுத்து ஆர் இஸ் இன்டெக்ரல் டொமைன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிங் நாட் நெசசரிலி இன்டெக்ரல் டொமைன். நாட் நெசசரி இன்டெக்ரல் டொமைன் ஆர் கிராஸ் ஆர். என்ன ரீசன் அப்படின்னா இது எல்லாமே ஃபீல்டு. ஸோ இது எல்லாமே இன்டெக்ரல் டொமைன். ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஐ இன்டெக்ரல் டொமைன் இருந்தால் அது இசட் இன்டெக்ரல் டொமைன் இருந்தால் இசட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆல்சோ இன்டெக்ரல் டொமைன். ஆல்ரெடி சொல்லிட்டேன். எனி பாலினாமியல் வேரியபிள்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது இன்டெக்ரல் டொமைன் தான். ஓகே, ஸோ அப்போ இது ஒரு இன்டெக்ரல் டொமைன், இது ஒரு இன்டெக்ரல் டொமைன், இது ஒரு இன்டெக்ரல் டொமைன். ஏன்னா வேரியபிள் தான் சேஞ்ச், ரெண்டு வேரியபிள் அசோசியேட் பண்ணிட்டாங்க. இது வராது, ஏன்னா 1 0 ஜஸ்ட் 0 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா 0 டிவைஸ் ஆகும். ஓகே, அதனால இது இன்டெக்ரல் டொமைன் கிடையாது. இட் ஆர் பி இன்டெக்ரல் டொமைன். நில் ரேடியல் ஆஃப் ஆர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இன்டெக்ரல் டொமைனை பொறுத்தளவுக்கு நில் ரேடிக்கல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்னவா இருக்கும், 0வா இருக்கும். ஓகே, இல்லாமல் டைரக்ட் ரிசல்ட் தாங்க. அடுத்து பாருங்க, which of the following condition guarantee that the commutating with unit is an integral domain. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் நான் ஜீரோ ஐடியல்ஸ் நான் ஜீரோவாக இருக்கும் மட்டும்தான் இந்த வந்து இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 நான் ஜீரோ ஐடியல்ஸ் நான் ஜீரோ. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இஸ் மேப் ஃப்ரம் ஆர் டு எஸ் இஸ் ரிங் மோமர்ஸ் வித் யூனிட்டி அப்படின்னா உங்கள் கர்னலில் ஆக்சுவலாக இருக்கும். ஸோ பை ஆஃப் ஐடென்டி எலமெண்ட் இன் ஆர் கோஸ் டு வித் யூனிட் எலமெண்ட் மேப் டு யூனிட் எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ ரிங் மோமர்ஸை பொறுத்தளவுக்கு இதில் இருக்கிற யூனிட் எலமெண்ட்டை இது இருக்கிற யூனிட் எலமெண்ட்டுக்கு மேப் பண்ணும். இதில் இருக்கிற ஜீரோ எலமெண்ட்டை இருக்கிற ஜீரோ எலமெண்ட்டுக்கு மேப் பண்ணும். மைண்ட் வச்சுக்கோங்க, ஜீரோ எலமெண்ட் கோஸ் டு ஜீரோ, யூனிட் எலமெண்ட் கோஸ் டு யூனிட் எலமெண்ட். ஸோ அங்கே ஐஆர்ன்றது யூனிட் எலமெண்ட் இன் ஆர், யூனிட் எலமெண்ட் இன் எஸ் அப்படி சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ பாருங்க, ரிங் மோமர்ஸும் ப்ரெசர்விங் யூனிட் மஸ்ட் பி மேப் டு ஐடென்டிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் கர்னல் ஆஃப் ரிங் மோமர்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு ஐடியல் ஆஃப் ஆர். ஸோ எஸ்ன்னு போட்டிருக்கோம் பாருங்க, சப்ரிங் கிடையாது, ஃபீல்டும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பை இஸ் மேப் ஃப்ரம் ஆர் டு எஸ் பை ரிங் மோமர்ஸும் இது ஆர் இஸ் ஃபீல்டாக இருந்தால் ஸோ கர்னல் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது வந்து அந்த மேப் ஃபீல்டை பொறுத்தளவுக்கு அது ஃபீல்டு ஸ்ட்ரக்சருக்கு மேப் கொடுக்குறேன். இது வந்து ஃபீல்டாக இருக்குது அப்படின்னா இதனுடைய கர்னல் வந்து ஒன்று வந்து ஹோல் ரிங்காக இருக்கும், இல்லைன்னா சிங்கிள் டர்னாக இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய மேப் வந்து இன்ஜெக்டிவ். ஓகே, ஆர் ஜீரோ மேப். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து என்னன்னா ஆர் மாடு கர்னல் ஆஃப் 5 வந்து ஆர் இஸ் அ ஃபீல்ட், ஆர் மாடு கர்னல் ஆஃப் வந்து ஐசோமார்பிக் டு சம் ஃபீல்ட் ஸ்ட்ரக்சர் தான் கொடுக்கும். ஸோ அப்படின்னும் போது இது வந்து ஒன்று ஆராக இருக்கலாம், இல்லைன்னா ஜீரோவாக இருக்கலாம். அது சிங்கிள் டன் ஜீரோ, இல்லைன்னா ஹோல் ரிங்காக இருக்கலாம், ஆராக இருக்கலாம். அப்படின்னும் போது இது எல்லாமே இன்ஜெக்டிவ் கேஸுக்கான டெஃபினிஷன். ஸோ அப்போ எய்தர் இஸ் இன்ஜெக்டிவ் மேப் ஆர் ஜீரோ மேப். நெக்ஸ்ட் let pi is a map from F to R, it's a field homomorphism. Then kernel of pi now இருக்குன்னு சொல்றாங்க, singleton zero. ஓகே, ஸோ ஃபீல்டு ஹோமோமார்பிசம்னா F to அப்படியே ஆருக்கு மேப் கொடுக்குது. அப்படின்னும் போது கர்னல் வந்து ஜீரோ எலிமெண்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இது பாருங்க, pi is a map from R to S by a ring homomorphism. Then which of the following statement is true? ஸோ pi of AB equal to pi of A into pi of B ன்றது ட்ரூ. இது டைரக்ட் ரிசல்ட். ப்ளஸ்லேருந்து அங்கே ப்ளஸில் மேப் கொடுத்துருக்கோம், இது வராது. 0 0 தான் கொண்டு போகுது, கிடையாது. பை ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் ஏ ஹோல் இன்வர்ஸ். இது ஆல்வேஸ்ன்றது ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்டிவ் ரிங் ஹோமோமார்பிசமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கும், ஜி மாடு கர்னல் ஆஃப் 5 வந்து ஐசோமார்பிக் டு எஸ்ஸாக இருக்கும். ஸோ என்டையர் ரேஞ்ச் பேசிக்கே இந்த கோஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதான் சப்ஜெக்ட். ஆன் டு எஸ்லேருந்து எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய இன்வர்ஸ் எலமெண்ட் ஆர்ல. ஸோ அப்படின்னும் போது அந்த ஆர் மாடு கர்னல் ஆஃப் 5 வந்து ஐசோமார்பிக் டு எஸ்ன்றது கரெக்ட். ஓகே,
F is a field which of the following is a ring homomorphism. ஸோ நமக்கு தெரியும் ரிங் ஹோமோமார்பிசம்ன்றது ஃபீல்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த ஸ்கேலார் மல்டிபிகேஷன் வராமல் இருக்கிறது தான். ஸோ இது ஐடென்டிட்டி இது வந்து வராது, இது இசட்டில் வரும், இதுவும் வராது, ஸ்கொயர் டேர்மும் மாடலஸ் டேர்ம் எதுவுமே வராது, லீனியாரிட்டியில் இருக்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடுத்து let pi is a map from Z to R is a ring homomorphism with unity. Then pi is determined by pi of 0, pi is determined by pi of 1. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நம்ம நம்பர் ஆஃப் ரிங் ஹோமோமார்பிசம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் யூனிட் ஐடம்போட்டட் எலமெண்ட்டை பார்ப்போம். ஸோ அது வந்து அந்த பையை டிட்டர்மின் பண்ண பை ஆஃப் ஒன்று தான் நம்ம என்ன பண்ணுவோம், எவாலுவேட். அப்போ பை ஆஃப் ஒன் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப மோர் குருஷியலாக இருக்கும். பை ஆஃப் 0 வந்து 0 போயிடும். ஸோ பை ஆஃப் ஒன் தான் ஆக்சுவலாக என்ன இருக்கும், 1ன்னு மேப் கொடுக்குது. ஸோ எதெல்லாம் வந்து ஐடம்போட்டண்ட்டாக வருதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த கேஸில் தான் நம்பர் ஆஃப் ரிங் ஹோமோமார்பிசம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படின்னும் போது இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி தான். அடுத்து இஃப் எஃப் அண்ட் கே ஆர் ஃபீல்ட்ஸ் அண்ட் பை இஸ் மேப் ஃப்ரம் டு கே பி நான்-ஜீரோ ரிங் ஹோமோமார்பிசம். ஸோ அப்படின்னா இது வந்து இன்ஜெக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா பை இஸ் இன்ஜெக்டிவ். ஸோ ஏன்னா ஃபீல்ட்ஸை பொறுத்தளவுக்கு அது இல்லாமல் நான்-ஜீரோ ரிங் ஹோமோமார்பிசம் கொடுத்துட்டாங்க. அப்போ பேரண்ட் டொமைனே சிங்கிள்டன் 0 தான். கர்னல் ஆஃப் பை வந்து என்னவா இருக்கும், சிங்கிள்டன் 0 தான் வரும், ஏன்னா நான்-ஜீரோ ரிங் ஹோமோமார்பிசம்ன்றதா. ஸோ பை ஷுட் பி இன்ஜெக்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் பை இஸ் மேப் ஃப்ரம் R to S பி ரிங் ஹோமோமார்பிசம் I is an ideal of R அப்படின்னா தென் உங்களுக்கு அதனுடைய இன்வெர்ஸ் டொமைன், அதாவது I வந்து ஐடியலாக நீங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பை இன்வெர்ஸ் ஆஃப் J இன் ஐடியல் ஆஃப் R வித் எனி ஐடியல் J. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே, இது என்ன சொல்கிறேன் புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஆர் மாட் I வந்து ஐசோமார்பிக் டு எஸ்ன்னு சொல்கிறீங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த கோடொமைன் ஸ்பேஸ்லேருந்து எந்த ஒரு ஐடியல் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய பை இன்வெர்ஸ் ஆஃப் J வந்து ஸோ ஐடியலி நாராக இருக்கும். ஓகே, ஐடியலி நாராக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கு கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் இஃப் phi is a map from R to S ring homomorphism and R is an integral domain, R mod kernel of phi என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. it should be an integral domain. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். இதெல்லாம் டைரக்ட் quotient by the kernel removes 0 divisor, அதுதான் ரீசன். ஓகே, ஸோ இன்டெக்ரல் டொமைனை வந்து கர்னலால் கோஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிசல்டன் வந்து உங்களுக்கு நான் இருக்கும் இன்டெக்ரல் டொமைன். ஸோ ஒரு இன்டெக்ரல் டொமைன் இருக்கு, ஒரு ஹோமோமார்பிசத்தோட மேப்போடைய கர்னல் இருக்கு அப்படின்னா அந்த இன்டெக்ரல் டொமைனையும் அந்த கர்னலையும் கோஷன் பண்ணுறீங்கன்னா ரிசல்டன் வந்து உங்களுக்கு இன்டெக்ரல் டொமைன் ஆகும். ஏன்னா அதுலேருந்து 0 டிவைசஸ்லாம் பிடிங்கி எடுத்துரும் அந்த கர்னல். அதனால அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ஃபார் த ஃபீல்ட் ஆஃப் ஹோமோமார்பிசம். ஸோ ஃபீல்டை பொறுத்தளவுக்கு அது ட்ரூ, நம்ம ஜென்ரல் ரிங்கில் அது ட்ரூ கிடையாது. ஓகே, அதுதான் அங்கே சொல்லியிருக்கேன் நாட் ட்ரூன்னு. ஸோ ஃபீல்டை பொறுத்தளவுக்கு பை ஆஃப் ஏ இன்வெர்ஸ் வந்து என்னவா இருக்கும், பை ஆஃப் ஏ ஹோல் இன்வெர்ஸ். இது ஜென்ரலி நாட் ட்ரூ when நான்-ஜீரோ குரூப் ஹோமோமார்பிசம், நான்-ஜீரோ குரூப் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ இது வந்து நடக்கும். இன்வெர்ஸ் எலமெண்ட்லாம் இருக்குது, கம்ப்ளீட் ரிங் வித் யூனிட்டியில் இது நடக்கும். பட் ரிங்கில் ஆர்பிட்டரி எப்பவுமே ரேண்டமாக நடக்காது. ஓகே, நெக்ஸ்ட் யூனிக் ஃபேக்டரேஷன் டொமைன் இஸ் இன்டெக்ரல் டொமைன் இன் விச் என்னவா இருக்கும் அப்படின்னா எவ்ரி நான்-ஜீரோ நான் யூனிட் எலமெண்ட் ஃபேக்டர் இன்டு ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம். ஸோ யூஎஃப்டினா என்ன, ஸோ ஒரு நான்-ஜீரோ எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து யூனிக் வேல ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண முடியுன்றது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 16 இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக எழுதணும். ஸோ எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 எழுதிக்கலாம். ஸோ இது 2 இன்ட்டு சாரி, இது ஆக்சுவலாக என்னது 2 சாரி 16 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், யூஎஃப்டிக்கு சொல்கிறேன். ஸோ 16 வந்து நீங்கள் 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இது வந்து 2 பவர் 4 அப்படின்னா 2 இன்ட்டு 2. இந்த வேலை மட்டும்தான் இதை ஸ்ப்ளிட் பண்ண முடியும். நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணாலும் இப்படி தான் பண்ண முடியும் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 + i இன்ட்டு 1 - i இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது அதாவது இசட் ஆஃப் ஐன்னு எடுத்துக்கிறேன். சும்மா இசட் ஆஃப் ஐ வந்து உங்களுக்கு வந்து யூஎஃப்டியான்னு நான் கேட்குறாங்க, வெதர் இட் இஸ் யூஎஃப்டி ஆர் நாட் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் - i ஸ்கொயர்னு எழுதுவீங்க. ஸோ வேல்யூ 1 + 1 வரும், 2 வரும். ஓகே, அப்போது இந்த எலமெண்ட்டை 2ன்ற எலமெண்ட்டை 1 + i 1 - i ஸ்ப்ளிட் பண்ண முடியுது. ஓகே, இப்போது இன்கேஸ் நான் 4 கொடுக்குறேன்னு வச்சுக்கிங்களேன், 4 வந்து நம்ம 2 இன்ட்டு 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது இசட்டில் இருக்கும். ஓகே, இதே 4 இன் டர்ம்ஸ் ஆஃப் இது போல் ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியுமான்னு நீங்கள் பார்க்கணும். எப்படி எழுதிக்கலாம், 4 வரணும், ரிசல்டன் வந்து 4 வரணும். பட் ஆனால் ஸ்ப்ளிட்டிங்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி எழுதிக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். 2 + i இன்ட்டு 2 - i போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வருமா, இது வந்து 2 ஸ்கொயர்னா 4 - i ஸ்கொயரு, i ஸ்கொயர்னா -1 அப்புறம் +1 ஆகிடும், 5 வந்து. ஓகே, ஸோ வேறு எப்படி கொடுக்கலாம், நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் வந்து அந்த a + b ip ஃபார்மேட்டில் வர எலமெண்ட்ஸை வந்து ஒரு இண்டிஜரான்னு எடுத்துறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஆஃப் இண்டிஜர்ஸு திருப்பி நீங்கள் வேறு டேர்ம் இண்டிஜர்ஸாக ப்ரெஸ் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன்.
வேற எதுவும் சொல்லல. ஓகே. ஸோ எப்படி கொடுக்கலாம்? இப்போ 4 3s are 12. இந்த 12லயே காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட் பண்ணி கொண்டு வர மாதிரி பார்க்குறேன். ஸோ எப்படி கொண்டு வரலாம்? காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட கான்ஜுகேட் பண்ணுற மாதிரி. இது யோசிச்சிங்களேன். இப்போ 4 3s are 12 ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க. இந்த 12 வேற எதுனா ஸ்ப்ளிட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அதாவது வித்தவுட் யூசிங் 4 and 3 மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் டொமைன் வந்து யூஎஃப்டியா வராது. பட் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணவே முடியல. 12 இந்த ஐடியாவில் மட்டும் தான் எழுத முடியும். 4 into 3 or 2 square into 3 தான் ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு யூஎஃப்டின்றது தான் இந்த ஸ்ட்ரக்சர். ஓகே, புரியுதுங்களா? ஓகே. ஸோ நீங்கள் வந்து 5 வந்து 1 into 5 தான் ஸ்ப்ளிட் பண்ணலாம். அது வந்து ப்ரைம் ஃபேக்டர் ஆகும். ரெண்டுமே ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக எழுதணும். அதுதான் ஆல்சோ யூனிக் எலமெண்ட்டாக நீங்கள் ப்ரைமாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ 5 வந்து நீங்கள் Z ஆஃப் 5ல எப்படி எழுதலாம்? இதோ பாருங்க, 2 + i into 2 - i இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அது போல நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ எவ்ரி நான்-ஜீரோ நான்-யூனிட் எலமெண்ட் ஃபேக்டர்ஸ் இன்டு ப்ரைம்ஸ் யூனிக்லி அப்படின்றது தான் யூனிக் ஃபேக்டரைசேஷனுடைய டெஃபினிஷன். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இம்ப்ளிகேஷன் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், PID இம்ப்ளைஸ் UFD, பட் UFD நாட் PID. இன்டெக்ரல் டொமைன் உங்களுக்கு இந்த இன்க்ளூஷன்ஸ் வராது, இப்படி ரிவர்ஸ் வராது. ED implies PID, so PID implies UFD, UFD implies ID. So in the case always not true. Okay, இப்படி வர்றது always not. Which of the following is a UFD not PID? So not PID அப்படின்னா உங்களுக்கு Z of X தான். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், UFD-ஆவும் இருக்கக்கூடாது, UFD-ஆ இருக்கணும் பட் நாட் PID-ஆ இருக்கக்கூடாதுன்னா Z of X தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். In a UFD, which of the following statement is correct? அப்படி சொல்லி கேட்குறாங்க. எவ்ரி irreducible element is a prime element. ஓகே. ஸோ பார்த்து, ஆனால் இன்டெக்ரல் டொமைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்ரி ப்ரைம் எலமெண்ட் இஸ் an irreducible element பார்த்துருக்கோம். அதையும் நீங்கள் முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. R is an integral domain, then every irreducible element of R is a prime இருந்தால் தென் என்னவா இருக்கும்? ஆரை பொறுத்தளவுக்கு என்ன இருக்கும்னா UFD-ஆ இருக்கும். ஸோ எந்த ஒரு irreducible element காட்டுறோம் அது ப்ரைம் எலமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து goes to UFD. ஓகே. நெக்ஸ்ட், which of the following is not a UFD? இது not a UFD. இதுதாங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இது பாருங்களேன், 1 + i√5 இன்ட்டு, ஏன்னா இது மைனஸ் இருக்கே i√5 போட்டுட்டேன், 1 - i√5 எடுத்துக்கிட்டீங்க. இது எப்படி எழுதுறீங்க பாருங்க, 1² - √5 அந்த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 1 இங்கே i² பண்ணும்ல. ஓகே, அப்போ ப்ளஸ் 5 வருது, அப்போ 6 வருது. ஸோ 6 எலமெண்ட்டை 1 + i√5 ஆகும் 1 - i√5 ஆகும் நான் எழுதுறேன். புரியுதுங்களா? 6 எலமெண்ட்டை 1 + i√5 ஆகும் 1 - i√5 ஸ்ப்ளிட் பண்ணுறேன். பட் இந்த யூனிக்னஸ் வந்து வேற மாதிரி கொடுக்க முடியுமானா 2 into 3 கொடுக்கலாம். ஸோ அந்த எலமெண்ட்டுமே இசட்குள்ளே இருக்கும். ஸோ இது வந்து Z(5)ல இருக்கும். இது ஆக்சுவலாக என்னன்னா Z இது உள்ள இருக்குன்னு அர்த்தம். Z(5)-5ல Z உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அப்படின்னு இது ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும்? இந்த ஸ்ட்ரக்சர் A + i√5 இருக்கும். ஓகே, A + B டைம்ஸ் i√5 இருக்கும். ஸோ வந்து B 0 ஆகுதுன்னா கம்ப்ளீட்டாக A, B வந்து இன்டீஜர். ஸோ B 0 ஆகுதுன்னா கம்ப்ளீட் இன்டீஜர் உள்ள இருக்குன்னு அர்த்தம் இதுக்குள்ள. அப்போ இந்த 1 + i√5யும் 1 - i√5 மல்டிப்ளை பண்ணினா 6 வருது. இந்த 6 என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் 2 into 3 எழுதலாம். பட் எழுதுனா எதனா ஒரு வேலை தான் எழுதணும். ஸோ நம்ம 2 வேலை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணுன்றதால இது வந்து உங்களுக்கு UFD-ஆ வராது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியங்க. ஸோ எதெல்லாம் வராது செக் பண்ணிக்கோங்க. Z(√-3) வருமானு பார்க்குங்க. Z(√-2) வந்து UFD-ஆ வருமா? Z(√-7) வந்து UFD-ஆ வருமா? இதெல்லாம் செக் பண்ணுங்க. இது ஆக்சுவலாக சொல்கிறேன், 1 + i√7யும் 1 - i√7யும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணுறீங்க. ஸோ பண்ணுறச்ச 1² + 7 வரும். இட் ஷுட் பி 8ன்னு வந்து நிற்கும். ஸோ 8 வந்து நீங்கள் என்ன எழுதிக்கலாம், ஸோ 4 into 2ன்னு எழுதிக்கலாம், இல்லை 2³ எழுதிக்கலாம். இது போல் வந்து யூனிக் அசோசியேட்ஸாக உங்களால் ஸ்ப்ளிட் பண்ண முடியுது அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேலைன்னா அது வந்து UFD-ஆ வராது. பட் அப்படி பண்ணவே முடியல, பண்ணால் எதனா ஒரு வேலை தான் பண்ண முடியுது அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து UFD. ஓகே. ஸோ அதுதான் இங்கே பாருங்கள், if R is a UFD then which of the following is true? GCD exists for any 2 elements. ஸோ UFD-யை பொறுத்த அளவுக்கு எந்த 2 எலிமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் GCD கிடைக்கும் அப்படின்றது தான் முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அடுத்து இந்த UFD A, B belongs to R எடுத்துக்கிட்டீங்க. ஸோ R வந்து UFD. ஸோ 2 எலிமெண்ட் எடுக்கிறீங்க, A and B are co-prime வந்தால் GCD வந்து 1 வரும். Co-prime means GCD வந்து 1. which of the following statement is
அபவுட் யூஎஃப்டி இஸ் ஃபால்ஸ்னு சொல்லி கேட்கலாம். எது வந்து ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. யூஎஃப்டியா வந்து நாத்தரியனா இருக்காது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஆர் இஸ் யூஎஃப்டி இந்த பாலினாமியல் ரிங் ஆர் ஆஃப் எக்ஸ் நாவாக இருக்கணும் அப்படின்னா அகைன் யூஎஃப்டியாக இருக்கும். ஸோ ஃபீல்டுனா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து யூஎஃப்டி. ஸோ ஃபீல்டு ஆல்வேஸ் யூஎஃப்டின்றதால எஃப் ஆஃப் எக்ஸ் யூஎஃப்டின்றது இங்கே கரெக்ட். In a UFD, two elements A and B are associates அப்படின்னா ஸோ அசோசியேட்ஸ்னா தேர் எக்ஸிஸ்ட் யூனிட் எலமெண்ட் சச் தட் ஏ ஈக்குவல் டு சம் யூ இன்டு பின்னு எழுதிக்கலாம். ஏபிஆர் அசோசியேட்ஸ்னா ஒரு யூனிட் எலமெண்ட்டால அதை ப்ரொடக்ட் பண்ணி இன்னொரு எலமெண்ட்டாக எழுதும். இப்போ எதுலாம் அசோசியேட்ஸு? ஓகே, ஸோ எந்த 2 எலமெண்ட் அசோசியேட்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6 வந்து அசோசியேட்ஸாக இருக்குன்னா 2 into 3 எழுதிக்கலாம். ஸோ 6 வந்து 2க்கு அசோசியேட்ஸ் அல்லனா 3க்கு அசோசியேட்ஸ். பிகாஸ் 2 and 3 ஆர் யூனிட். எங்க ரியல் அப்போ 6ஓட அசோசியேட்ஸ் வந்து 2 and 3. அப்போ இது வந்து யூஎஃப்டியா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அது போல் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, விச் தியரம் கேரண்டி யூனிக்னஸ் ஃபார் ஃபேக்டரேஷன் தியரம் இன் யூஎஃப்டி அப்படின்னா உங்களுக்கு யூக்ளிடியன் லெம்மா தான். ஸோ ரொம்ப முக்கியமான லெம்மா. அது என்ன சொல்கிறேன்னா ஏ டிவைட்ஸ் பிஆர் இருக்குது அப்படின்னா தேர் எக்ஸ் இன்டிஜர் ஆர் சச் தட் சம் பி ஈக்குவல் டு ஏ இன்ட் ஆர் ஃபார்மேட்டில் எழுதலாம். இதுதான் யூக்ளிடியன் தியரம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் அது கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஃபைனைட் கால்வாஸ் எக்ஸ்டென்ஷனுடைய டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் வந்து சேம் தான். ஸோ இது வந்து இப்போ டிஆர்பி கொஷின் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ காலேஜ் டிஆர்பி இந்த கொஷின்ஸ் ஒன்று வந்துட்டு இருந்தது. அடுத்து பாருங்க, எ ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன் கே ஒரு எஃப் இஸ் அ கால்வாஸ்னா இஃப் ஒன்று லீவ் அதுனா இருக்கும் செப்பரபிள் அண்ட் நார்மலாக இருக்கும். இந்த ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன் கே ஒரு எஃப் வந்து கால்வாஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து செப்பரபிள் அண்ட் நார்மல். அவ்வளோதான். இது ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் த பாலினாமியல். ஸோ இதுக்கு வந்து பி ரூட்ஸ் இருக்கும். இது ஆக்சுவலாக என்னன்னா இது வந்து ஆக்சுவலாக ஃபெர்மாட் தேர்த்தோட அப்ளிகேஷன். ஸோ ஒரு nth டிகிரி பாலினாமியல் இருக்குன்னா அதுக்கு n ரூட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இது டிகிரி பி அப்படின்னும் போது அந்த ஃபீல்டு ஸ்ட்ரக்சர்க்குள்ள தான் வருதும். அப்போ எஃபியில் தான் அதுக்கு நான் இருக்கும் ஸ்பிளிட்டிங் ஃபீல்டாக. இப்போ கார்டினாலிட்டி ஆஃப் பி வந்து கியூ இட்ஸ் ஃபைனட்னு சொல்லிட்டாங்க. இந்த மல்டிபிகேட்டிவ் எஃப் ஸ்டார் வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் சைக்கிளிக்காக இருக்கும். ஸோ அதனுடைய ஆர்டர் வந்து கியூ மைனஸ் ஒன்னாக இருக்கும். இந்த கொஷினுமே வந்து இந்த காலேஜ் டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. ரொம்ப முக்கியமான கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹவு மெனி சப்ஃபீல்ட் டஸ் த ஃபீல்ட் ஹேவ் அப்படின்னா டிவைசஸ் ஆஃப் n எவ்வளோ டிவைசஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அது எல்லாமே சப்ஃபீல்டாக இருக்கும். ஸோ பி கியூப்னா ஃபீல்டோட ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து பி கியூபாக இருக்குன்னா அதோட சப்ஃபீல்டு வந்து பி ஸ்கொயரோட அது டிவைசஸ் தான் பார்க்குறீங்க இல்லையா. பி வந்து இதை டிவைட் பண்ணும். பி ஸ்கொயர் டிவைட் பண்ணுமா அப்படின்னு பாருங்க. ஸோ பி கியூப் பை பி ஸ்கொயர் போடுறீங்க. ஸோ வேல்யூ ஒரு பி. ஓகே, ஃபீல்டு ஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது டிவைசஸ் ஆஃப் 3 பாருங்க. 3ஓட டிவைசஸ் வந்து உங்களுக்கு 1 3 மட்டும்தான். ஸோ அப்போ இதுக்கு 2 சப்ஃபீல்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த பி கியூப் ஆர்டரில் இருக்கிற ஃபீல்டு ஸ்ட்ரக்சருக்கு 2 சப்ஃபீல்டு இருக்குன்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் டிவைசஸ் பார்த்தா போதும். நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் n தான் சப்ஃபீல்டு. ஹவு மெனி சப்ஃபீல்ட் ஆஃப் ஃபைனைட் ஃபீல்டு எஃப் பி பவர் என்னன்னா நீங்கள் அந்த என்னோட டிவைசஸ் பார்த்தா போதும். இப்போ 2/4க்கு ஆர்டர் 2/4 இருக்கிற ஒரு ஃபீல்டுக்கு சப்ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னா டிவைசஸ் ஆஃப் 4 பார்க்கணும். ஸோ 4ஓட டிவைசர் 1 இருக்கும், 2 இருக்கும், அதுக்கப்புறம் 4 இருக்கும். ஸோ டோட்டலாக 3 சப்ஃபீல்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து வந்து இது ஃப்ரோபனியஸ் ஆட்டோமார்பிசம் சொல்லுவோம். கால்வாஸ் குரூப் ஆஃப் எஃப்பி பவர் n ஓவர் எஃப்பி வந்து ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ரோபனியஸ் ஆட்டோமார்பிசம் தான் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதுதான் அந்த ஃப்ரோபனியஸ் ஆட்டோமார்பிசம். சிக்மா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் பி. இந்த மேப்பிங் வந்து ஃப்ரோபனியஸ் ஆட்டோமார்பிசம் சொல்லுவோம். ஸோ இது வந்து இதை வந்து கோஷன் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அழகாக தெரியும். ஸோ பி பவர் n மாடலில் எஃப்பி பார்க்குறீங்க அப்படின்னும் போது ஸோ ஆக்சுவலாக இசட்பிக்கு ஏ கிடையாது, இசட்பிக்கு. ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, ஸோ இது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து which of the following polynomial is always separable over finite field. இது வந்து செப்பரபிளாக இருக்கும்னா ஸோ எவ்ரி irreducible polynomial வந்து செப்பரபிளாக ஃபைனைட் ஃபீல்டை பொறுத்தளவுக்கு அது செப்பரபிள். பி ரூட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஃபிக்ஸ்டு ஃபீல்ட் ஆஃப் ஃப்ரோபனியஸ் ஆட்டோமார்பிசம் எஃப்பி பவர் n வந்து எக்ஸாக்டாக எஃப்பி. ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. எஃப்பி பரோட ஃபிக்ஸட் ஃபீல்டு வந்து எஃப்பி. அப்போ அந்த கால்வாஸ் ஃபீல்டை கோஷன் பண்ணும்போது ரிசல்டன் வந்து உங்களுக்கு சைக்கிளிக் ஆகும். அது மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் பாலினாமியல் இன் ஃபைனைட் பாலினாமியல் ரிங் ஓவர் ஃபீல்டு எஃப்பி இஸ் அன் irreducible ஆஃப் டிகிரி என்ன இருந்தால் இது கண்டிப்பாக அட்மோஸ்ட் n ரூட்ஸ் இருக்கும். இதுதான் ஃபெர்மாட் தியரம். ஆப்ஷன் ஏ கரெக்டு. which of the following extension நாட் அ கால்வாஸ். எது வந்து நாட் அ கால்வாஸ்னா இதுதான் q ஆஃப் கியூபிக் ரூட் ஆஃப் 2 மாடல் கியூ பார்த்தீங்கன்னா கால்வாஸாக இருக்காது. பட் மற்றபடி எல்லா ஃபைனைட்லேயும் அது கால்வாஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு இன் அ ஃபைனைட் ஃபீல்டு இஃப் எஃப் பி பவர் இந்த பாலினாமியல் எக்ஸ் பி பவர் மைனஸ் எக்ஸாக்ட்லி பி பவர் n ரூட்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க.
இது கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்குங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும்னா என்னுடைய டெஸ்ட் பேட்ச் குரூப்ல நான் போட்டு விட்டுருவேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இது ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. இது போல கன்டென்ட் உங்களுக்கு நான் ரெகுலரா வீடியோ குடுப்பேன். நோட் போட்டு எழுதுங்க. என்னென்ன கண்டிஷன்ஸ் நீங்க பார்க்குறீங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் டிஆர்பிலயும் கேட்ட கொஸ்டின்ஸ் கலெக்ஷன் தான். ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம், ஒரு எக்ஸாமுக்கு இன்னைக்கே இந்த ரிவலைசேஷன் எடுத்துக்கங்க. என்னன்னா, இந்த இயர்ல நான் ஒரு போஸ்டிங் வாங்கணும். ஒரு டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இப்போ செப்டம்பர் அது போல செப்டம்பர் எண்ட்ல கண்டிப்பா எதனா ஒரு டிஆர்பி நடத்துவாங்க. ஓகே. அப்படின்னும்போது அந்த டிஆர்பிக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். அந்த எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணணும். ஏன் வருஷத்துக்கு 2 டைம் சிஎஸ்ஆர் நடத்துறாங்க. ஸோ சிஎஸ்ஆர் எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அது போல நீங்க தயார்படுத்திக்கணும் அப்படின்னா, டெஸ்ட் பேட்ச் போடுங்க. நீங்க வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டேஜ் நீங்க அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க மேத்ஸ்க்குள்ள டிராவல் பண்ணா தான் அது முடியும். ஸோ மேத்ஸ்க்குள்ள நீங்க டிராவல் பண்ண கத்துக்குங்க. நெறைய படிங்க, நெறைய கத்துக்குங்க. நெறைய லேர்ன் பண்ணுங்க. நெறைய மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே. ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.